ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மனோவோட 29 சாப்டர் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, ஹீரோ அந்த ராணுன்றவனும் அவன் ஸ்வாட்ச்மேன் டெக்னிக்கை வச்சு அவனை ஹீரோவை போட்டு தரலாம் ட்ரை பண்ணியிருப்பான். ஹீரோவோ அவன் அட்டாக்கை ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பான். ஹீரோவும் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அவனோட ஸ்வாட்ச்மேன் டெக்னிக்கே வச்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு அவன் முன்னாடி வந்து நின்றுப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இவனோட ஸ்வாட்ச்மேன் டெக்னிக்கை யூஸ் பண்ண அப்படியே ரெடியா நிக்கிறான். அதை பார்த்துட்டு இவனும் அப்படியே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படி நிக்கிற போஸ்ட்லயே அவனுக்குள்ளே யோசிச்சு பாக்குறான், ஜீனியஸ். இந்த ஜீனியஸுக்கு என்ன மீனிங்? ஒருத்தர் மத்தவங்களை விட எல்லா விஷயத்திலுமே எக்ஸ்பர்ட்டா இருந்தா அதுதான் ஜீனியஸா? அப்படி இல்லனா மத்த யாராலுமே முடியாதத, அதுவும் இல்லாம யாராலுமே தொட முடியாத ஒரு ஹை லெவல ரீச் பண்ண ப்ரூவ் பண்றது தானா? நான் எப்ப என் லைஃபை ரிஸ்க் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சனோ நான் இந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கேன். இந்த ஜீனியஸ்னா என்ன மீனிங்? ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு திருப்பி பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். நான் ஃபியூச்சர்ல கத்துக்க போற ஸ்வாட் டெக்னிக்கை விட இது ஒரு நார்மலான விஷயம் தான், ஆனா இவனுங்களுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு ஹீரோவும் அவன் ஆராட்டத்தை ரிலீஸ் பண்றான். அந்த ஆராட்டக்கு சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் வெட்டி பறக்க விடுது. அவனுங்களும் கத்தி கதறானுங்க. இதை பார்த்துட்டு அந்த கேப்டனும் முட்டியே போட்டுறான். அந்த இடத்துல இந்த சேடனோட ஸ்வாட்ச்மேன் டெக்னிக் இதை நான் மாஸ்டர் பண்றதுக்கு என் லைஃப்ல எனக்கு 10 வருஷம் தேவைப்பட்டது. ஆனா இதை இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ முன்னாடி வந்து இவன் ஸ்வாட் மேல காலை வைக்கிறான். காலை வச்சு ஹீரோவும் அப்படியே கொடூரமா இவனை முறைச்சிட்டு இருக்கான். இவன் இப்பதான் சென்சிக்கா வரான். ஹீரோ வந்ததை பார்த்துட்டு பதர்னு பின்னாடி போய், நீ மட்டும் இப்ப என்ன இங்க கொன்னுட்டனா டைகான் இந்த விஷயத்த அசால்ட்டா போக விட மாட்டாரு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இப்ப டைகானோட காதுக்கு போயிருக்கும். ஹீரோவும், நீ சொல்றது ரெடிகுலஸான ஒரு விஷயம். நான் தான் உங்களை கொன்னன்ட்டு எந்த ஒரு ஐ விட்னஸுமே இல்லனா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இவன் சொல்றது கேட்டு அவனும் ஒண்ணும் புரியாம, நீ என்னடா பேசிட்டு இருக்க? சுத்தி பாரு, எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. ஹீரோவும், நான் சொன்னது உனக்கு ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இதை சிம்பிளா சொல்ல போனா நான் இப்ப பண்றது அசாசினேஷன். இவனும், நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை சொல்றதுக்கு யாருமே இல்லாதப்போ அதை எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அசாசினேஷன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அவனை பார்த்துட்டு ஹீரோவும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, நான் சொல்லதை நல்லா யோசிச்சு பாரு, இந்த உலகம் எப்பவுமே இந்த விஷயத்த எப்படிதான் நம்பும். சொல்ல யாருமே இல்லனா அது ஒரு அசாசினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பையல அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு பிரிசன் மாதிரி இடத்துல காட்டுறாங்க. அங்க யாரோ, சோமே நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். யாருன்னு பார்த்தா அந்த எலினாவோ அவ ஃப்ரெண்டுன்னு ஒருத்திய சொல்லியிருப்பால, அவளதான் யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த சீஃப் பையதான். அவனும், சோ நீ எனக்காக ஒர்க் பண்ண மாட்டேன், அதே மாதிரி உன்னை நோபலுக்கு நான் விற்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை போட்டு பட்டாருன்னு ஒரே அடி அடிச்சுட்டு, இவனும், என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இதுக்கு அந்த மேன்ற பொண்ணும் உன்ன மாதிரி ஆள் சொல்றதை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவனும் அவ வாயை புடிச்சிட்டு, உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்ன மாதிரி லோலியான ஆளுங்க எல்லாம் பண்ண முடிஞ்சது ஒரே விஷயம் தான், தரையில விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறுது. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அவளும் இவன் மேலே எச்சு துப்பிடுறான். இவனும் அதை பார்த்துட்டு, நீ இப்ப என்ன பண்றதா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போட்டு அந்த பொண்ணை பலாருன்னு ஒரே அறை. ஓ, எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை பிளாக் மெஜிஷியன்ஸ் கிட்ட வித்துடலான்னு நினைக்கிறேன். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த எலினா பொண்ணும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், மே எனக்கு தெரிஞ்சு நீ இந்த டைமும் ஒழுங்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் சொல்றான்னு பார்த்தா இவ பாஸ்ட்ல நடக்குது. இவளோட டீச்சர் மாதிரி யாரோ ஒருத்தருங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் என்னன்னா உன்னோட ஆப்டிடியூட் வேறமே. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த போஷன் மேக்கிங்ல டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ, ஆனா அது எப்படி இவ்வளவு நம்ம கிட்ட சொல்றா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த போஷன் மேக்கிங்ல ஜீரோ டேலண்ட்னு எனக்கு தெரியும். ஆல்கெமில மட்டும் கிடையாது, எனக்கு ஸ்வாட்ச்மேன்ஷிப்லயும் எதுவுமே எந்த ஒரு திறமையுமே கிடையாது. ஆனா ஏன் இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப பண்றேன்னா, அந்த நானியும் எலினா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலயும் உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு விஷயமோ இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்ன மாதிரி ஒரு டேலண்டான ஆளு இந்த மாதிரி கண்ட்ரி சைட்ல இருப்பான்னு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எலினா மட்டும்தான். எலினாவும் நானும் ரொம்பவே டிஃபரெண்டான ஆளுங்க. அந்த நானியும் நீ மட்டும் ஒரு வார் ஆர்ஃபனா இல்லாம இருந்திருந்தனா எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நோபல் ஃபேமிலியில இருந்திருப்ப. அப்படி இல்லனா ஒரு லோ ரேங்க் ஒன்லயாச்சும் இருந்திருப்ப. அட்லீஸ்ட் உன்னால இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தாச்சும் வெளியே போக முடியுது. அந்த நானியும் எலினாவை பாராட்டுறத இவளும் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. இவளும், எலினா ஆல்கெமில அவ ஒரு ஜீனியஸ். ஆரம்பத்துல இருந்தே இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரே ஆள் அவதான். அதுவும் இல்லாம அவளை சுத்தி எப்பவுமே ஒரு சன்லைட் க்ளோ ஆகிற மாதிரி ஒரே ஸ்பார்க்கல்ஸா இருக்கும். ஆனா இதெல்லாம் விட இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எலினாவும் சைட்ல திரும்பி பாக்குறா. மே கிட்ட வந்து, மே வா நம்ம போய் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். இவ இப்படி கூப்பிடுறத அவளும் அவகிட்ட இருக்கிற இந்த ஸ்மைல் இதுதான் என்ன அவளை நோக்கி பொறாமப்பட வைக்குது. எங்க ரெண்டு பேரையும் தள்ளி தள்ளி வைக்குது. அதனாலதான் அவளுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் கண்டிப்பா சொல்றேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ பெருசா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவா இந்த ஆல்கெமில. இவளும் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு அந்த சீஃபை பார்த்து தரையில விழுந்து புரளணுமா? அதுதான் என் லைஃப் ஃபுல்லா நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் செத்ததுக்கு அப்புறம். ஏன்னா நான் என்னைக்குமே நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட
நிக்கலா பேசுறா. நான் என்னைக்குமே எலினாக்கு ஒரு பேர்டனா இருக்கணும்னு நினைச்சதே இல்ல. இவ சொன்னது கேட்டு அந்த சீஃபோ இவளை போட்டு மரண அடிக்கிறான். ரத்தம் எல்லாம் சொட்டுது. அவனும் லிட்டில் இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே யாரோ எனக்கு தெரிஞ்சு இதை நீ இப்ப நிறுத்தது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவனும் யாரா அது அப்படின்னு திரும்பி பாக்குறான். அந்த வாய்ஸும் நீ இந்த இடத்த ஒரு பொண்ண குவியல் ஆக்கிட்டனா எலினாக்கு அது சோகத்தை கொண்டு வந்துரும். எலினான்னு பேர் கேட்ட உடனே மேவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க இருந்து ஸ்வாட அப்படியே தரையில தேய்ச்சினே வரான். அவனும் இதை பார்த்துட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. ஹீரோவும் டைகான் நான் இம்பீரியல் ஃபேமிலி லா படி உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ள வந்திருக்கேன். ஹீரோ இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல நீ தெளிவா பாத்துக்கோ, உன்னோட பார்ட்னர் ரான் ஏற்கனவே செத்துட்டான். நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், இது எல்லாத்தையுமே விட்டு நீ சரண்டர் ஆயிடு. அதை கேட்டு இவனும் அதுக்கு அந்த சீஃபும் அடடா இது என்ன ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், ஆனா நீங்க இந்த இடத்துக்கு தனியா வந்திருக்கீங்க. ஆமா வெல் நீங்க என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்க தனியா வந்து என்ன தோக்கடிக்க முடியும்னா இவனும் அப்படின்ட்டு அவன் ஸ்வாட்ல கை வைக்கிறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏன் என்னால முடியாதா அப்படின்ட்டு சிரிக்கிறான். இவன் அதை பார்த்துட்டு சம காண்டாயிடுறான். காண்டாயி அந்த ஸ்வாட வெளியே எடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சதை விட இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவ எப்படின்னும் போதே நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடியாராங்க. இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவனை கொல்லுங்க அப்படின்றான். பார்த்தா ஹீரோ சுத்தி சோல்ஜர்ஸா நிக்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸும் ஹீரோ போட்டு தள்ளலான்ட்டு வெறித்தனமா ஹீரோ நோக்கி ஓடியாராங்க. ஹீரோவும் அசால்ட்டா அடைச்ச இவனுங்களுக்கு இதே வேலைடா அப்படின்ற மாதிரி பொறுமையா நின்னுட்டு பவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். ஆக்டிவேட் பண்ண உடனே சுத்தி இருந்த எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறாங்க. அப்படியே அதுலயும் டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் இவனுக்கு நடுவுல பூந்து அப்படியே வரான். பூந்து 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 அந்த கேப்டன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். இவனும் அந்த செல்லு கிட்ட வந்து அந்த செல்ல பொறுமையா தரகுறான். திறந்து உள்ள வரான். வந்து அந்த கேப்டனை தாண்டி மே பக்கத்துல போறான். சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு இன்னும் 4 நிமிஷம் 55 செகண்ட் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு வருது. இவனும் அந்த மேக்கு ஏதோ ஒரு மயக்க மருந்து மாதிரி ஹீரோ ஊத்துறான். இவனும் அவனை பார்த்துட்டு நீ இவன் இப்படி கேட்கும் போதே ஹீரோவும் நான் நாக்ஸ், நீ தூக்கத்துல இருந்து எழுந்து இருக்கும் போது இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஹீரோ இப்படி சொல்லும் போதே அவன் மயக்க போட்டு ஊந்துடுறான். இந்த சீஃபும் இப்பதான் பாக்குறான். ஹீரோ பார்த்தா இவன் பின்னாடி வந்து நிக்கிறான். இப்படா நீ இங்க வந்த? இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு நிக்கும் போதே டப்புனு பையன் சைடா சாயறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு துப்பு கட்டின்னு கீழே வந்துடுறான். கீழே வந்து திரும்பி பார்த்தாதான் தெரியுது பையன் 2 காலம் துண்டா போயிட்டு இருக்குது. இவனும் அதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது செல்லு வெளியே பார்த்தா ஹீரோ தாண்டி வரும்போது எல்லாரையும் போட்டு வந்துக்கிறான் போல. எல்லாம் அப்படியே துண்டு துண்டா பறகுறானுங்க பசங்கலாம். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆயிட்டு எதிரில பார்த்தா ஹீரோ நின்னுட்டு நீ என்ன அவ்வளவு ஈஸியா செத்துடலாம்னு நினைச்சியா? ஹீரோ பார்க்கும்போது இவன் முன்னாடி ஏதோ பெருசா வால் நிக்கிற மாதிரி இது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இவனும் அவனை பார்த்து அப்படியே மரண பீதியில பாக்குறான். என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல. இங்க என்ன நடக்குது? நான் கிரேட் டைகான் ஒரு சின்ன பொடியன் கையில தோத்துட்டேனா? இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அப்படியே கொடூரமா அவனை உரைச்சு பாக்குறான். ஹீரோ போன எபிசோட்ல கேட்டிருப்பான்ல இந்த ஜீனியஸ்னா என்ன அப்படின்ட்டு. இவனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த மூமெண்ட் அந்த கொஸ்டினை நான் மறுபடியும் என்கிட்ட கேட்டேன். ஹீரோ இதெல்லாம் பேசிட்டு அந்த சீஃப் முன்னாடியே நிக்கிறான். நான் இல்ல இந்த நாக்ஸ்ன்ற கேரக்டர் அவன் ஒரு ஜீனியஸான ஆளு. ஜீனியஸான ஆளு நான் இல்ல. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் ஸ்வாட எடுத்து ஒரே சீவ் தான் அந்த கேப்டனோட சொல்லி அங்கேயே முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஜீனியஸான கேரக்டர் தான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரி ஒரு விஷயம்? ஹீரோ இப்படி ஒரே புரியாமலே பேசிட்டு இருக்கான். நம்மளுக்கும் ஒன்னும் புரியல. அவன் பேசுறது அவனுக்கே புரியுதான்னு தெரியல. இவன் இப்படி புரியாம நின்னுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் गाइस. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.